இன்றைக்கி காலையில் வந்து நெய் சாதம் தாங்க செஞ்சேன். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு, அப்புறம் தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகா ஒரு 5, 6, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம காப்படி அரிசி எடுத்தோம்னா அதில் பாதி சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு இதுதான் அரைக்கிறதுக்கு. இப்போ நல்லா குக்கரில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, கசகசா, அந்த கடற்பாசிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடியும், அதை வந்து போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நறுக்கி வச்சிடணும். இந்த அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கேன். தாளிப்புக்கும் பார்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா. ஸோ இதெல்லாம் நல்லா அரைஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து பேஸ்ட்டு வந்து இதில் போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணுங்க. கூட கொஞ்சம் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் நான்வெஜ் வீடியோவில் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். பட் 2வது வந்து இந்த புளிப்புத்தன்மை வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளி போடலை. நெய் சாதத்துக்கும் சரி, இந்த தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. இதில் தேங்காய் பால் போட்டால் தேங்காய் பால் சாதம், நம்ம தேங்காய் பால் ஊற்றாததுனால வெறுமனே செய்கிறனால இது வந்து நெய் சாதங்க. அரிசி போட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நான் ஃபஸ்ட்டு தம்மில் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தப்படலை, டைம் வேறு இல்லைனால குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு இதுக்கெலாம் வந்து நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா கிரேவி, அதுக்கப்புறம் இந்த முட்டை கிரேவி, அதுக்கப்புறம் இந்த மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் தயிர் வெங்காயமும் அந்த முட்டையும் தாங்க வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து காய்கறியே இல்லாதப்போ ஸோ இந்த மாதிரி நெய் சோறு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு தலைவர் சும்மா கம்முன்னு சாப்பிட்டு அவர் வார்டுக்கு போய்கிட்டே இருப்பார். சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு.